friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான செம டேஸ்டியான ஒரு grilled chicken ரெசிபி. இது வந்துட்டு லெமன் கார்லிக் சிக்கன். ரொம்ப ஈஸி, சிம்பிளா செஞ்சிடலாம். யார் வேணா செய்யலாம். நமக்கு அவன்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம பேன்ல தான் செய்ய போறோம். செம ஜூசியான டேஸ்டியான இந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த சூப்பரான லெமன் கார்லிக் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு சிக்கன் பிரெஸ்ட இந்த மாதிரி சன்னமான துண்டுகளா இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சன்னமா இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ்ல. நான் ஒரே ஒரு பிரெஸ்ட் தான் எடுத்திருக்கிறேன். ஒரு பிரெஸ்ட இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தின்னான ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்க போறோம். இப்போ மேரினேஷனுக்கு நான் ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சிருக்கேன். இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சிருக்கேன். அதை விட்டுறலாம். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கோங்க. ஒரு 2-3 டிராப் மட்டும் சோயா சாஸ் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தா அதை விட்டுக்கலாம். நான் விட்டுறது வந்துட்டு சன்ஃபிளவர் ஆயில். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட மேரினேஷனை. இப்போ இதுல நம்ம இந்த சிக்கனை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வைக்க போறோம். சிக்கனை வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு பேக் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் வச்சு ஏதாவது வச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம கோட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன்ல நல்லா இந்த மேரினேஷன் படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. இப்போ நல்லா நம்ம சிக்கனை மேரினேஷன்ல மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். மூடி போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் நேரம் வச்சிடுங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் வந்துட்டு நல்லா ஊறிச்சு. ஒரு 1/2 மணி நேரம் விட்டீங்கன்னா போதும். நம்ம ரொம்ப சன்னமா தான் ஸ்லைஸ் பண்ணிருக்கோம். சீக்கிரமே ஊறிடும். இப்போ இது நம்ம வந்துட்டு கிரில் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு இரும்பு தவா இருந்துச்சுன்னா அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை வந்துட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பேன் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிளேஸ் பண்ணலாம் சிக்கனை. நல்லா சூடா இருக்கும். இப்ப நம்ம பிளேஸ் பண்ணிடலாம் சிக்கனை. இது ரொம்ப குயிக்கா கிரில் ஆயிடும். ஏன்னா வந்துட்டு ரொம்ப சன்னமா வெட்டி இருக்கிறோம். அதனால ஜஸ்ட் ஒரு 4 நிமிஷம் 2 சைடு கிரில் பண்ணோம்னா போதும். இது வந்து கிரில் ஆயிடும். ரொம்ப ஓவர் குக் பண்ணீங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடும். இது அந்த ஜூசியா இல்லாம. அதனால கரெக்டா கிரில் பண்ணி எடுத்துக்கணும். இது ஹை ஃபிளேம்ல ஒரு 1 நிமிஷம் இப்படியே வேகட்டும். ஒரு 1 நிமிஷம் ஆச்சு. இப்ப நாங்க வந்து அடுத்த சைடு டர்ன் பண்ணி போடலாம். மாதிரி எல்லாத்தையும் டர்ன் பண்ணி போட்டுருங்க. இப்போ திருப்பி போட்டாச்சு. நம்ம மேரினேஷன்ல கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல, இதையும் நம்ம வந்து மேலேயே போட்டுடலாம். இன்னொரு சைடும் அதே மாதிரி 1 நிமிஷம் நல்லா ஹை ஃபிளேம்ல குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் இன்னொரு 1 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல குக் ஆயிருக்கு. இப்போ ஃபிளேம் வந்து மீடியம்ல வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இந்த சைடு வேகட்டும். அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி அடுத்த சைடு ஒரு 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணோம்னா இது வந்து வெந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். அடுத்த சைடு டர்ன் பண்ணி போடலாம். இந்த மாதிரி கிரில் மாஸ் வர வரைக்கும் நம்ம வந்து கிரில் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த சைடும் இதே மாதிரி 3 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். திருப்பி மூடி வச்சுக்கலாம். அதை இப்போ இன்னொரு 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாத்தீங்கன்னா தெரியும் கிரில் ஆயிடுச்சு இது. இப்போ இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி தலை போட்டுடலாம். இது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பட்டர் போடுறேன். இது வந்து கார்லிக் பட்டர். நீங்க வந்து நார்மல் பட்டர் போடலாம். இது வேற ஒரு ரெசிபிக்காக நான் செஞ்ச கார்லிக் பட்டர். அது மிச்சம் இருந்துச்சு, அதனால நான் அதை போடுறேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் போட்டுக்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த பட்டர் வந்துட்டு மெல்ட் ஆகி எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து சுட சுட நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரி ஒரு பிளேட்ல வந்துட்டு நான் கொஞ்சமா சாலட் வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஆனியன் கேபேஜ் சாலட்.
இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த சாலடோட வேணாலும் நீங்க வந்துட்டு சர்வ் பண்ணலாம் இதை. செம்ம டேஸ்டியான ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லெமன் கார்லிக் சிக்கன் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.